எல்லோருக்கும் வணக்கம். ட்ரம்ப் மட்டும் மனசு வச்சார்னு வச்சுக்கோங்களேன், எந்த பங்குகளாக இருந்தாலும் அது ஏறக்கூடிய நேரம் தான். அது தீபாவளி லிஸ்ட்டாக இருந்தாலும் சரி, பட்டாசு லிஸ்ட்டாக இருந்தாலும் சரி, பொங்கல் லிஸ்ட்டு, துபாய் லிஸ்ட்டுன்னு எந்த லிஸ்ட்டாக இருந்தாலும் ட்ரம்ப் அவர்களுடைய கையில் தான் இருக்குது 2026. ஆனால் பாருங்க, ட்ரம்ப் அவர்கள் இன்னும் எதுவும் வாயை திறக்கல. நேற்று நடந்த மீட்டிங்கில் கூட ஒன்றும் பெருசாக ஒரு இன்ஃபர்மேஷன் என்பது வரல. இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் நம்மளுடைய மார்க்கெட்டும் ரொம்ப எச்சரிக்கையாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா, வருஷ கடைசி இன்னும் 2-3 நாளில் இந்த வருஷமே முடிஞ்சு புது வருடம் ஆரம்பிக்க போகுது. அந்த ஒரு காரணத்தினாலும் மந்த்லி எக்ஸ்பைரி நாளைக்கு பார்த்தீங்கன்னா நிஃப்டியினுடைய செவ்வாய்க்கிழமை மந்த்லி எக்ஸ்பைரி என்பது வருது. அதுவும் இல்லாமல் 26,000ங்கிறது ரொம்பவுமே சென்டர் பாயிண்டாக இருக்கிறதுனால ரொம்ப எச்சரிக்கையாக ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி ட்ரம்ப் அவர்கள் கை கொடுக்காட்டியும் பரவாயில்ல, நான் நம்புறது ஒன்றே ஒன்று, இந்த Q3 ரிசல்ட் என்பது அடுத்த வாரத்தில் அறிவிப்பு வர ஆரம்பித்தோன்னே அது எந்த பங்குகளினுடைய லிஸ்டாக இருந்தாலும், பொங்கல் லிஸ்ட்டிலிருந்து ஆரம்பித்து தீபாவளி லிஸ்ட் வரைக்கும் எந்த ஒரு லிஸ்டாக இருந்தாலும் அதை காப்பாற்றுமா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. நண்பர்களே, இப்போ தான் ஒரு மிக முக்கியமான விஷயத்தை பற்றி நம்ம பேச போகிறோம். இப்போ ஸ்கூலில் காலேஜில் படிக்கும்போது கூட ஏதாவது ஒரு பையன் சரியாக படிக்கலைன்னா கடைசி வரைக்கும் போராடி பார்ப்பாங்க. அப்புறம் சரி போப்பா தம்பி, உன்னால் எவ்வளோ மார்க் முடியுதோ அவ்வளோ எடுத்துக்கன்னு விட்டுருவாங்க, கை விட்டுருவாங்க. அதே மாதிரி தான் நம்ம மார்க்கெட்டில் இப்போ இந்தியாவை பற்றி எங்கேயாவது தப்பாக எழுதுகிறாங்களா, அவ்வளோதான் இந்தியா முடிஞ்சுதுங்க, அவ்வளோதாங்க டெட் எக்கனாமின்னு நம்ம ட்ரம்ப் அவர்கள் ஒருத்தர் தான் சொன்னார். அவர் தான் டேரிஃப் போட்டு தொந்தரவு பண்ணார். வேற எங்காவது அப்படி பண்ணுறாங்களா? எத்தனையோ நாடுகள், யூரோப்பியன் யூனியன்லேருந்து ஆரம்பித்து ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, ஓமன், எத்தனையோ நாடுகள் வந்து ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் போடுறதுக்கு பார்க்குறாங்க. ஏன்னா நம்ம இந்தியாவில் பிஸ்னஸ் பண்ணலாம், அது இந்தியாவிலேருந்து அங்கே வந்து பிஸ்னஸ் பண்ணிட்டுன்னு போடுறாங்க. அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு கான்செப்ட் இருக்குது, என்னென்னா பை ஆன் டிப் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்மளுடைய இந்திய மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய நல்ல நல்ல பங்குகள் எப்பாவது ஒரு சீப்பான ரேட்டுக்கு கிடைக்கும் பொழுது நம்ம மார்க்கெட் விட்டு வெளியே வரணுன்ற அவசியம் இல்லை அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் பை ஆன் டிப் அப்படின்ற ஸ்ட்ராட்டஜி. இந்த வருஷம் கூட என்னால் எத்தனையோ ஒரு உதாரணங்களை தர முடியும். இந்த 2025 முடிய போகிற இந்த 3 நாளில் எத்தனை உதாரணங்கள் என்னால் தர முடியும்னா, எத்தனையோ பங்குகள் 40-50% இறங்குனாங்க, அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 50%லேருந்து 100% என்பது ஏறினாங்க. ஸோ அப்போ கவனிக்க வேண்டிய இடம் எல்லாம் நம்மளுடைய இந்திய மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் புதிய உச்சங்களை போய் தொடுலினாலும் எப்பெல்லாம் கீழே விழுகுதோ அப்பெல்லாம் மறுபடியும் சம்பாரித்து கொடுக்கறதுக்காகத்தான். என்ன கால விரயமாகும், 6 மாதம் வராமல் இருக்கும், அப்புறம் 1 வருஷம் வராமல் இருக்கும், அப்புறம் திடீர்னு என்னைக்காவது ஒரு நாள் மேல் நோக்கி வருவான். ஒரு அருமையான ஒரு உதாரணம் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், சவுத் இந்தியன் பேங்க் ஷேர் ப்ரைஸை சொல்லலாம். எவ்வளவு பெரிய வீழ்ச்சி, கடும் வீழ்ச்சி. எங்கிருந்து விழுந்தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2024களில் வந்து ஆல்மோஸ்ட் 32 ரூபாயிலிருந்து அது பாட்டுக்கு 20 ரூபா பக்கத்தில் போயிடுச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் 20 ரூபாயிலிருந்து 40 ரூபாயின் ரெக்கவரி ஆகி வந்திருக்கு. இப்போ ஒரு 3 மாதமாக எந்த விதமான மூவ்மெண்ட்டும் இல்லாமல் இருந்துட்டு போகுது. அவன் சாதிச்சிட்டான்ல. கடந்த ஒரு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா பை ஆன் டிப் அப்படின்ற மாதிரி ஸ்ட்ராட்டஜிக்கு 35 ரூபாயிலிருந்து 20 ரூபா வந்துட்டு அப்புறம் 20 to 35ன்னு ஒரு இடம் வந்திருக்கான்ல. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னு வச்சிங்களேன், 23,000 கோடி மார்க்கெட் கேபிட்டல் கொண்ட இந்த சுமிட்டோமோ கெமிக்கல் அப்படின்ற பங்கெல்லாம் இன்னும் லாஸ் மேக்கிங்கெல்லாம் அது போகலை. அதனுடைய லாபம் நஷ்டம் மாறி, லாபம் அதிகமான லாபம் குறைவான லாபம்னு மாறி மாறி வருது. கடந்த 2 குவார்ட்டர்களில் 180 கோடி வருமானம் பண்ண ஒரு பங்கு தான். ஆனாலும் அந்த பங்கு வந்து பார்த்தீங்கன்னா அநியாயத்துக்கு டிப்பில் போய் விழுந்து கிடக்கு. இனி இதனுடைய அடுத்த கட்ட மூவ்மெண்ட் என்னன்னுலாம் யாருக்கும் தெரியாது. இந்த வருஷத்தில் வந்து 500 to 650 ஒரு முறை போயிருக்கு, மறுபடியும் 650 ரூபாயிலிருந்து 450 ரூபாய்ன்னு வந்து விழுந்திருக்கு. அப்போ சில ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸ் என்ன சொல்லுவாங்க, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுங்க, அது முதல்ல ஒரு ரேட் இருந்தது, அதுக்கப்புறம் அது இதனுடைய பழைய ரேட்டில் வந்து விழுந்திருக்கு, இங்கிருந்து ஏறுனா லக்கு, இல்லைன்னா அப்புறம் கும்பான்ட்டு போக வேண்டியதுதான் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. அதே மாதிரி தான் இன்னொரு எக்ஸாம்பிள், ஃபினோலெக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்னு ஒரு பங்கு, அதுவும் அதே மாதிரி தான். அதுவும் வந்து 52 வீக் லோவில் வந்து விழுந்து கிடந்திருக்கு. இந்த பங்கு சமீபத்தில் வந்து ஏறுவதும் இறங்குவதுமாக இருந்து இப்போ கீழே இறங்கி கிடக்கு. அப்போ இந்த பங்குனுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட்டும் சமீபத்தில் 119 கோடிங்களை ரிப்போர்ட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த மாதிரி எதிர்காலமும் நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் என்னைக்காவது அந்த ப்ரைஸ் கீழே சீப்பாக வந்து விழுகும் பொழுது சில ட்ரேடர்ஸ் என்ட்ராவாங்க. சரி நீ என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி என்ட்ராவாங்க. அதுக்கு பேர் தான் பை ஆன் டிப் ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது. அடடா நண்பர்களே, இந்த சோனா காம்ஸ் அப்படின்றதுல ஒரு மகிழ்ச்சி வராமல் போயிடுச்சே. அருமையான பெயர் சோனா.
ஆனாலும் அந்த மாதிரி அருமையான பெயர் உள்ளவர்களையும் கல்யாணம் பண்ணாலும் வாழ்க்கையில் மகிழ்ச்சி இல்லையே அப்படின்ற மாதிரி இந்த சோனா அப்படின்ற அருமையான ஒரு பங்கு தன்னுடைய முதலீட்டாளர்களை காப்பாற்றுறதுக்காக எத்தனையோ முறை போராடி இருக்கு. 3 மாதமாக போராடிக்கிட்டே இருந்திருக்கு இந்த 200 days மூவிங் ஆவரேஜ் பக்கத்திலேயே. ஆனாலும் கடந்த 4 நாட்களில் என்ன ஆயிருக்குன்னா 200 days மூவிங் ஆவரேஜுக்கு கீழே வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அடாடா நண்பர்களே, ஐபிஓக்களை பொறுத்த வரைக்கும் எந்த செய்தியும் இல்லை. ஆனால் 2 முக்கியமான செய்திகள் ஒன்று இருக்குது. எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்றது பல முறை குவார்டர்லி ரிசல்ட்டுகள் வந்தாலும் எல்லா ரிசல்ட்டுகளுக்கும் டிமிக்கி கொடுத்துட்டு ஏறாமையே கீழே கிடக்கக்கூடிய ஒரு ஆட்டோத்துறை சேர்ந்த பேட்டரி துறை சேர்ந்த ஒரு பங்கு. இந்த ஒரு வருஷத்தில் 2025 தன்னுடைய லோலிருந்து ஒரு முறை ஒரு 20-25% எல்லாம் ஏறி காமித்த ஒரு பங்கு தான். பட் இருந்தாலும் இன்னும் அதனுடைய பழைய ஹை என்பதெல்லாம் வந்து 600 பக்கத்தில் இருக்குது. ஆனால் அவன் இப்போ இருக்கிறது 361. ஸோ இந்த வருஷத்தில் வந்த 2-3 குவார்ட்டர்களுடைய சமயத்தில் எந்த ஒரு சமயத்திலையும் பெருசாக ஜம்ப் அடிக்காமையே இருந்திருக்கான். அப்போ இப்போ சமீபத்தில் அவங்க என்ன ஒரு அறிவிப்பு இன்னைக்கு நோட்டீஸ் வெளியிட்டிருக்காங்கன்னா, அவங்களுடைய போர்ட் மீட்டிங் வரக்கூடிய 30 ஜனவரி, இன்னும் 30 நாள் தான் இருக்குது. இந்த 30 நாளை கணக்காக வச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு பழைய ரேட் வரணுன்னா கூட 420 இருக்குது. அந்த 420 வந்தால் கூட புண்ணியமாக தான் இருக்கும். அப்படி இல்லைன்னா நீ என்ன பண்ணுறதுன்னு பாவம் அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாம் கலங்கி உட்காந்துருக்காங்க. ஏன்னா 1.5 வருஷமாகவே 2 வருஷமாகவே ஒன்றும் வருமானம் இல்லை. இனி வரக்கூடிய இந்த ரிசல்ட் சீசனை அறிவிச்சிட்டாங்க, தேதியவே அறிவிச்சிட்டாங்க என்றைக்கு ரிசல்ட் விடுறோம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா இதில் ஏதாவது ஒரு சந்தோஷம் வருமா? எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, எல்என்டி தொடர்ந்து ஆர்டர்கள் ஜெயிச்சுக்கிட்டே இருந்தாங்க அப்படின்ற ஒரு செய்தி வந்துக்கிட்டு இருந்த சமயத்தில் தான் அந்த பங்கு வந்து நிற்காமல் அப்படியே மேல் நோக்கி ஏறிக்கிட்டே வந்துட்டு இருந்தது. அப்புறம் இன்றைக்கி மறுபடியும் இன்னொரு மிக முக்கியமான ஹைதராபாத் ப்ராஜெக்டில் ஆர்டர் கிடச்சிருக்கு அப்படின்ற ஒரு சந்தோஷமான ஒரு நோட்டீஸை வெளியிட்டிருக்காங்க. இது வந்து ரொம்பவுமே ஒரு சிக்னிஃபிகண்ட்டான முக்கியமான ஆர்டர் அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்லியிருக்காங்க. நண்பர்களே, சமீபத்தில் ஏறிக்கொண்டே வந்துட்டு இருந்து திடீர்னு கீழே விழுந்து அதிர்ச்சி கொடுத்த ஒரு பங்கு தான் செயில். ஆனால் அவன் மறுபடியும் பிக்கப் ஆகி ஒரு மகிழ்ச்சியை கொடுத்துருக்கான். சமீபத்தில் திடீர்னு 124 ரூபாய்க்கு போய் விழுந்த இந்த பங்கு 10 ரூபா கோஷ்டியாக மறுபடியும் 124 ரூபாயிலிருந்து 134க்கு மேலே வந்து இன்றைக்கி ட்ரேட் ஆகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பங்காக இந்த செயில் அப்படின்றது இருக்குது. அப்பப்போ திடீர்னு கீழே விழுந்து பல பேர்த்துக்கு அதிர்ச்சி வைத்தியம் என்பது பண்ணிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு பங்கு தான் இந்த செயில். அப்படித்தான் இப்போ லேட்டஸ்ட்டாகவும் ஒரு முறை கீழே விழுந்துட்டு அப்புறம் 10 ரூபாய் ஏறி இருக்கிறதா இந்த பங்கில் இருக்கக்கூடிய ஒரு செய்தி. நண்பர்களே, நம்மளே வந்து இந்த நம்ம ட்ரம்ப்னாலே முடியல அந்த உக்ரைனுக்கு ரஷ்யாவுக்கு இருக்கக்கூடிய போரை நிறுத்துறதுக்கு. அந்த புட்டின் கூட அவருடைய நண்பர் தான், ட்ரம்ப் அவர்களுடைய நண்பர் தான், இருந்தாலும் நிறுத்த முடியல. இதில் வந்து சீனா நாட்டுக்கும் அமெரிக்க நாட்டுக்கும் ஏற்கனவே கொஞ்சம் சுமாரான ஒரு நட்பு. அதனால் இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் இன்னொரு புதிய தலைவலி நம்மளுக்கு வந்திருக்கு. தேவையில்லாத பதட்டத்தை உருவாக்காதே சைனா, ஏன் இப்படி பதட்டத்தை உருவாக்குகிறாய் அப்படின்ற மாதிரி தைவான் சொல்லியிருக்காங்க. ஆக மொத்தம் இவங்க முடிவு பண்ணிட்டாங்க நம்மளை நிம்மதியாக இருக்க விடக்கூடாது அப்படின்ற மாதிரி. நண்பர்களே, இன்னொரு மிகப்பெரிய ஒரு செய்தி என்ன அப்படின்னா, இந்த கோஃபோர்ஜ் அப்படின்ற நிறுவனம் சமீபத்தில் செய்யக்கூடிய ஒரு அக்வஷன் ரிலேட்டடான நியூஸ் தான். ஆனாலும் பாருங்கள், அந்த பங்கினுடைய விலை சமீபத்தில் இறங்கி சரிவடைஞ்சு கரெக்டாக 200 days மூவிங் ஆவரேஜ் கிட்டே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி இப்படி தான் ஒரு முறை 200 days மூவிங் ஆவரேஜ் இந்த 2025 வந்திருந்தப்ப அந்த ஜோன் வந்த உடனே திடீர்னு ஆக்டிவேட் ஆகிடுறான். எதுக்கு ஆக்டிவேட் ஆகிறான்னு தெரியல, அந்த இடத்துக்கு வந்தோடனே ஆக்டிவேட் ஆகிட்டு இருக்கான். அப்போ இந்த முறை இந்த கோஃபோர்ஜ் என்ன செய்யும் செய்திகளும் வந்திருக்கு. ஆனாலும் அந்த பங்கு கரெக்டாக 200 days மூவிங் ஆவரேஜ் கிட்டே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இனி இவன் நகரக்கூடிய வேலை 200 ரூபாயை மேலே ஏற்ற போகுதா அல்லது 200 ரூபாயை கீழே விட போகுதா, எது முதல்ல வரும்? சிங்கக்குட்டி நம்ம தமிழ்நாடு மெர்கடைல் பேங்க் வந்து நிறைய பிரான்ச்சுகளை ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கு. ரொம்ப சந்தோஷமான விஷயம்தான். எப்படி இந்த கரூர் வைசிய பேங்க் வந்து பல பிரான்ச்சுகளை ஓப்பன் பண்ணதோட அதனுடைய ஷேர் மார்க்கெட்டினுடைய விலையும் உச்சத்துக்கு மேலே உச்சம் போய்கிட்டு இருக்கோ, அதே மாதிரி இந்த தமிழ்நாடு மெர்கடைல் பேங்கினுடைய விலையும் வந்தால் ஒரு மகிழ்ச்சியாக தான் இருக்கும். இப்போ வரைக்கும் இவன் லிஸ்ட் ஆனதுலேருந்து கடந்த 2 வருடமாக செய்த சாதனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது. ஐபிஓலேருந்து வந்து செகண்டரி மார்க்கெட்டில் லிஸ்டான விலையும் இப்போ இருக்கக்கூடிய விலையும் ஒரே தான் இருக்குது. இடையில இவன் என்ன பண்ணியிருக்கான்னா 2 முறை ஜிம்னாஸ்டிக் பண்ணியிருக்கான். ஒரு தடவை 375 போயிட்டு அங்கேருந்து 575,
அப்புறம் மறுபடியும் 575 டு 375, அப்புறம் மறுபடியும் 375 டு 575ன்னு 2 முறை ஜிம்னாஸ்டிக் பண்ணதோட சரி. என்னைக்கு கரூர் வைஸ்யா பேங்க் மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு அப்படின்றத பொறுத்து இருந்தால் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் இந்த பங்கு ஒரு 3 வருஷம் கழித்து பார்க்கும்பொழுது அதே ரேஞ்சில் சுற்றிக்கிட்டு இருக்கு. ஸோ அடுத்தடுத்து இது தமிழ்நாடு மெர்கடைல் பேங்க் புது புது பிரான்ச்சில் ஓப்பன் பண்ணி கரூர் வைஸ்யா பேங்க் மாதிரி வளர்ந்துச்சுன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக தான் இருக்கும். தயவுசெய்து எங்களுக்கு வேண்டாம் கும்பா அப்படின்னு பல ட்ரேடர்கள் கண்ணீருடன் வேண்டிக் கொண்டிருக்கிறார்கள். எதுனா இந்த ஐசிஐசிஐ ஜெனரல் இன்சூரன்ஸ் அப்படின்ற பங்கு தான். அந்த பங்கு சமீபத்தில் வந்து ஒரு லோ லெவல்லேருந்து பிக்கப் ஆகி ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்குள்ளேயே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்படி ஆடிட்டு இருக்கும்பொழுது இந்த பங்கு மறுபடியும் இங்கிருந்து பிக்கப் ஆகி இன்னொரு முறை மேலே போச்சுன்னா நல்லா இருக்குமே, கீழே கீது போய் ஸ்டாப் லாஸ் அடிச்சிச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ தற்போதைக்கு 200 டேஸ் மூவிங் ஆவரேஜுக்கு அருகாமையிலே ட்ரேட் ஆகி கொண்டிருக்கக்கூடிய இந்த ஐசிஐசிஐ அப்படின்ற பங்கு தன்னுடைய பழைய உச்சத்தை இங்கிருந்து ஒரு 100 ரூபாயாவது மேல் நோக்கி ஏறி தன்னுடைய பழைய உச்சத்தை பிடிக்குமா அல்லது கீழையா அப்படின்றத பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ ரொம்பவுமே இம்பார்ட்டண்ட்டான பங்காக இந்த ஐசிசிஜிஐ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஒரு கிரிட்டிக்கல் லெவலில். தயவுசெய்து கும்பா மட்டும் பாடிடாத அப்படின்னு பல பேர் கண்ணீருடன் வேண்டுகோள் விட்டுள்ளனர். ஐயோ, சமீபத்தில் பல அரசியல் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் எல்லாம் பார்த்து வாயில் அரசியல்வாதி பேசுகிற மாதிரியே வருது. நண்பர்களே, இந்த ஃபீனிக்ஸ் லிமிடெட் அப்படின்ற பங்கில் ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி. ஒரு முறை என்ன ஆனது, கும்பா ஆனது. அப்புறம் மறுபடியும் இப்போ என்ன ஆனது அப்படின்னு பார்த்தோம்னா இன்பமானது அப்படின்ற மாதிரி இந்த பங்கு சமீபத்தில் கடும் சரிவு. ஃபீனிக்ஸ் மில்ஸ் வந்து 2000 ரூபாயிலிருந்து இந்த 2025 1300-400 பக்கத்தில் வந்து விழுந்துடுச்சு. இப்போ மறுபடியும் அதை ஒரு மாதிரி பிக்கப் பண்ணி 1800 வந்துடுச்சு. அதாவது நீங்கள் வந்து ரியல் எஸ்டேட் துறையில் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், இந்த டிஎல்எஃப் எல்லாம் தான் ஜாம்பவான். ஆனால் அது எல்லாமே பாவம் ஓப்ராய் ரியாலிட்டியும் ஜாம்பவான், அதுவும் 52 வீக் லோவில் தான் இருக்குது. லோதா டெவலப்பர்ஸும் ஒரு ஜாம்பவான். இவங்க எல்லாம் 52 வீக் லோவில் கவுந்து படுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் டாப் லீடராக கிடையாது. இது 5வது 6வது அந்த மாதிரி தள்ளி இருக்கக்கூடிய இடங்கள் டாப் 3 இல்லைன்னு வச்சுக்கிங்களேன். அப்படி இருந்துமே இந்த ஃபீனிக்ஸ் மில்ஸ் எப்படிப்பா நீ மட்டும் தனியாக 52 வீக் ஹை போன, இட்ஸ் அ மிராக்கல். இங்கே பாருங்க, இவங்க பண்ணக்கூடிய லாபம் ஒரு வருஷத்துக்கு 1400 கோடி தான். டிஎல்எஃப் எல்லாம் ஒரு வருஷத்துக்கு 4254 கோடி லாபம். லோதா டெவலப்பர்ஸ் எல்லாம் ஒரு வருஷத்துக்கு 3000 கோடி. அதே மாதிரி ஓப்ராய் ரியாலிட்டி எல்லாம் ஒரு வருஷத்துக்கு 2200 கோடி பண்ணிக்கிட்டு இருக்கீல. நீ எப்படிப்பா ஒரு தடவை கும்பா ஆனாய், மறுபடியும் எப்படி குஜால் குட்டி நீ மட்டும் தனியாக வந்தேன்னு எல்லாரும் மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு உங்களுக்கு காரணம் தெரிஞ்சதுன்னா தெரியப்படுத்துங்க. நண்பர்களே, இன்னொரு மகிழ்ச்சிகரமான செய்தி. இந்த வாடெக் வபாக் அப்படின்ற பங்கு கிங்டம் ஆஃப் சவுதி அரேபியாலேயே ஒரு ஆர்டர் பிடிச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இட்ஸ் அ ஃபாரின் ஆர்டர். இருந்தாலும் பாருங்க, ஆர்டர்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நீ மகிழ்ச்சி கொடுப்பியா? மகிழ்ச்சிக்கு வாய்ப்பு இருக்கா? இப்போதைக்கு நீ கும்பா ரூட் எடுத்து கும்பா குட்டியாக இருக்க, ஆல்மோஸ்ட் 52 வீக் லோவில் வந்து கவுந்து கிடக்கிற. ஸோ இந்த கும்பா ரூட் விட்டுட்டு புது ரூட் எடுத்து நீ ட்ராவல் பண்ணுவியா இல்லையா அப்படின்றதான் இப்போ கேள்வி. எது எப்படியோ நம்மளுடைய கார்ப்பரேட் கம்பெனிகளில் இன்றைக்கி இந்த ஃபாரின் ஆர்டர் கிடச்சிருக்கு அப்படின்னு வந்திருக்கிற செய்தி ஒரு மகிழ்ச்சியான செய்தி. அதே மாதிரி தான் இந்த மகாராஷ்டிரா பேங்க் அப்படின்ற பங்கு, அதுவும் கரெக்டாக சமீபத்தில் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் பக்கத்தில் வந்து விழுந்த பங்கு தான். அதுக்கப்புறம் கீழே வருவானா மேலே வருவானான்னு பல பேர் பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. எப்படியோ ஆண்டவன் புண்ணியத்தில் தற்போதைக்கு அந்த பங்கு வந்து மேலே ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. இப்படியே அது மேலே மேலே போய் தன்னுடைய பழைய கையை பிடிச்சா மகிழ்ச்சியாக இருக்கும். கீழே மட்டும் வந்துடாதப்பா. அதே மாதிரி மேலே ஏறி நின்றுக்கிட்டு இன்னும் லாபம் கொடுக்கறதா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய சில பங்குகளாக இந்த ஐஓசி மற்றும் டாடா ஸ்டீல் போன்ற பங்குகள்லாம் மேலே நின்றுட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கு. ஏன் யோசிக்கணும்? இன்னும் ஏறி ஏறி எங்களுக்கு லாபத்தை கொடுங்க அப்படின்றத எங்களுடைய எண்ணம். எப்படியோ தற்போதைக்கு ஒரு கும்பா குட்டி மாதிரி மிகப்பெரிய அளவில் சரிவடைஞ்சிட்டு நல்ல வேலை தப்புச்சண்டா சாமி அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஷேர் ஹோல்டர்ஸ் நினைக்கிற மாதிரி அந்த 160 ரூபா ரேஞ்சிலேருந்து கொஞ்சம் பிக்கப் ஆகி 2 டேஸ் மூவிங் ஆவரேஜை தொட்டு விளையாண்ட ஒரு பங்கு தான் இந்த டாடா ஸ்டீல். அதே மாதிரி தான் இந்த ஐஓசி. அவனாவது 2 டேஸ் மூவிங் ஆவரேஜ் வரைக்கும் போய் பயமுறுத்துனா, ஆனால் இது 50 டேஸ் மூவிங் ஆவரேஜை தொட்டதுக்கப்புறமே இன்னும் கீழே சரிவடையாமல் நின்றுக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி இருந்தால் நல்லா தாங்க இருக்கும். அவன்லாம் கீழே வந்து 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கூட இந்த ஐஓசி இந்தியன் ஆயில் கார்பரேஷன் டெஸ்ட் பண்ணல. ஒவ்வொரு முறையும் விழுகிறப்பெல்லாம் 50 டேஸ் மூவிங் ஆவரேஜை தொட்டுட்டே 4 முறை மேலே போயிருக்கான். இதுதான் இந்த பங்கில் இருக்கக்கூடிய செய்தி. இனி அடுத்தது என்ன செய்யும்னு தெரில.
நண்பர்களே, இப்போ பெரும்பாலான நம்மளை மாதிரி ஆட்களுக்கு என்ன மனசில் தோணுதுன்னா, எங்ககிட்ட இனி பணம் இல்லைப்பா, கடைசி வாய்ப்பாக இருக்கிற பணத்தை பூரா போட்டோம். ஸோ ஷேர் மார்க்கெட்டுக்கு நாங்கள் கடைசி வாய்ப்பு இந்த வருஷத்தில் கொடுத்துட்டோம். இனி அடுத்த வருஷத்துல இருந்தாவது எங்களுடைய பணம் திரும்ப வரணும், லாக் ஆகக்கூடாது அப்படின்றத எண்ணமாக இருக்குது. அப்படி பணத்தை லாக் பண்ணி விடாமல் இந்த வருஷத்தில் இல்லை 2024 லாக் பண்ணி விடாமல் ட்ரேடான ஒரு பங்கு அப்படின்னா இந்த மிண்டா கார்ப் அப்படின்ற ஒரு பங்கு. இது எப்பெல்லாம் கீழே வந்து விழுகுதோ அப்பெல்லாம் திரும்பி தன்னுடைய உச்சத்தை நோக்கி எப்படியாவது ஒரு முறை கஷ்டப்பட்டு ஏறி இருக்கான். இது வரைக்கும் 2024 25 சரித்திரம் இப்படித்தான் இருக்கு. ஸோ நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ இருக்கக்கூடிய பங்குகள் இந்த மாதிரி மட்டும் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு பணம் லாக் என்பதே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பங்குக்கு எது ஹெல்ப் பண்ணியிருக்குன்னா, இது வந்து ஆட்டோ செக்டரில் இருக்கக்கூடிய ஒரு பங்கு. அதே மாதிரி என்னதான் கஷ்டமாக இருந்தாலும் தன்னுடைய லாபத்தை நிலையாக நிறுத்தி வைத்திருக்கக்கூடிய பங்கு. ஸோ உங்களுடைய பங்கு இப்படி அடிக்கடி மேல் நோக்கி வந்து உங்களுக்கு உங்களுடைய லாக்கை ரிலீஸ் பண்ணி உள்ளீங்கன்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், நீங்கள் எடுத்திருக்கக்கூடிய செக்டர் மற்றும் நீங்கள் எடுத்திருக்கக்கூடிய பங்கு லாபகரமாக உதவி செய்து அதெல்லாம் பாருங்கள். இல்லைன்னா நம்ம எதிர்பார்க்காத மாதிரி நம்மளுடைய வெற்றி பாதையில் ஒரு பெரிய கரும்புள்ளியை கொண்டு வந்து வச்சுட்டு போயிடுவாங்க. இங்கே பாருங்கள், இந்த சிசிஎல் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எவ்வளோ தூரம் கீழே விழுந்தாலும் மறுபடியும் மேல் நோக்கி ஏறி ஒரு மாதிரி தப்பிச்சு ஓட வச்சிருக்கு. எல்லாம் தப்பிச்சு ஓடுங்கப்பா அப்படின்ற மாதிரி ஒரு முறை இந்த பங்கு என்ன பண்ணியிருக்கு, 800 to 500 600 வரைக்கும் விழுந்திருக்கான். அப்புறம் மறுபடியும் காப்பாற்றி விட்டுருக்கு, மறுபடியும் 500 வரைக்கும் விழுந்திருக்கு, மறுபடியும் காப்பாற்றி விட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரியான பங்குகள் தான் நம்மளுடைய வெற்றிக்கு எதிர்பாராத வெற்றி மட்டும் இல்லை, எதிர்பார்க்கக்கூடிய வெற்றியும் கொடுக்கும். ஸோ இந்த சிசிஎல் ப்ராடக்ட்ஸ் காஃபி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. அதே மாதிரி இவங்களுடைய செக்டரில் வந்து இரண்டாவதாக இருக்கக்கூடிய கம்பெனி ஃபஸ்ட்டு டாடா கன்சியூமர் இருக்குது. ஸோ டாடா கன்சியூமருக்கு அடுத்து சிசிஎல் ப்ராடக்ட்ஸ் தான் பெரியாள் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய இந்த செக்டரில் இவங்க நஷ்டமே பண்ணலையே, எந்த ஒரு குவார்ட்டர்லையும் நஷ்டம் செய்யாத கம்பெனியாக இருக்குது. இந்த மாதிரி இருந்தாவே பெருசாக தப்பிச்சுக்கலாம். ஸோ 2026 இதெல்லாம் கணக்கு வச்சுக்கோங்க நண்பர்களே. நீங்கள் எடுக்கக்கூடிய பங்கு செக்டர் லீடராக இருக்கானா, அதே மாதிரி அது நஷ்டம் செய்யாமல் லாபம் செய்கிறதா, அதே மாதிரி நீங்கள் எடுத்திருக்கக்கூடிய செக்டர் வந்து ஒரு முன்னணி செக்டராக தேவைப்படும் செக்டராக நாட்டுக்கு. ஏன் அப்படின்னா தொடர்ந்து நம்மளுடைய நாட்டை பற்றியான ப்ரொஜெக்ஷன்கள் என்பது நல்லா தான் இருக்குது இப்போ வரைக்கும். ஸோ இந்த பை அண்ட் டிப் அப்படின்ற ஸ்ட்ராட்டஜி எதுக்கு கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, நல்ல பங்கு கீழே விழுந்தா மேலே வந்துடும் அப்படின்ற மாதிரி. அப்படி கீழே விழுந்து மேலே வந்த சில பங்குகள் டிஃப்ரெண்ட் செக்டர்களை தான் இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு மகிழ்ச்சி தான். நன்றி, வணக்கம்.